பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை இந்த காலை வேளையிலே சந்திப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. உங்களை வாழ்த்துகிறேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது. கர்த்தருக்கு நன்றி. வேத வாக்கியங்கள் எல்லாம், வேதத்தில் இருக்கிற வாக்கியங்கள், வேதத்தில் இருக்கிற சொற்கள், வேதத்தில் இருக்கிற வசனங்கள், வேதத்தில் இருக்கிற சம்பவங்கள், வேதத்தில் இருக்கிற தீர்க்க தரிசனங்கள், வேதத்தில் இருக்கிற வாக்குத்தத்தங்கள், வேதத்தில் இருக்கிற அந்த தேவனுடைய வசனங்கள் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அவைகளெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொன்னது. வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிற வேத வசனங்களுக்காக நன்றி சொல்லுகிறேன். ஆம், பரிசுத்த மனிதர்கள் தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு அவர்கள் உரைத்த தீர்க்க தரிசனங்கள் தான் வேதாகம வசனங்கள். திரும்ப சொல்லுகிறேன், பரிசுத்த மனிதர்கள் தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு அவர்கள் உரைத்ததான தீர்க்க தரிசனங்களே வேதாகம வசனங்கள். இந்த வேதாகம வசனங்கள் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷனை தேறினவனாக இது மாற்றுகிறது. இந்த வேத வசனங்களை வாசிக்க வாசிக்க, தியானிக்க தியானிக்க, இந்த வசனங்களில் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்ய தேவனுடைய மனுஷனை அது தேறினவனாக மாற்றுகிறது. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை தேறினவர்களாக மாற்றுவது எதுவென்றால் ஆண்டவருடைய வார்த்தைகள். ஆண்டவருடைய வார்த்தையை படியுங்க, நீங்கள் தேர்ச்சி அடைவீங்க. ஆண்டவருடைய வார்த்தையை தியானியுங்க, நீங்கள் தேர்ச்சி அடைவீங்க. ஆண்டவருடைய வார்த்தையை படியுங்க, நீங்கள் வளருவீங்க. எந்த நற்கிரியையும் கிரியையையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக, எந்த நற்கிரியையையும் செய்ய தகுதி உள்ளவனாய் இருக்கும்படியாக, அது எந்த நற்கிரியையும் செய்கிற அளவுக்கு ஒருவனை தகுதி உள்ளவனா, எல்லா வகையிலும் தகுதி நிறைந்த மனிதனாக மாற்றுவது வேத வாக்கியங்கள் என்பதை நான் நினைப்பூட்டுகிறேன். எல்லா வகையிலும் உங்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்றுவது வேத வாக்கியங்கள். அல்லேலூயா. அந்த வேத வாக்கியங்களுக்காக ஸ்தோத்திரம். தகுதி உள்ளவர்களாக நம்மை மாற்றுகிற அந்த வேத வாக்கியங்களுக்காக ஸ்தோத்திரம். அவைகள் உபதேசத்துக்கும், இந்த வசனங்கள் உபதேசத்திற்கு இதுதான் உபதேசிக்கப்படுகிறது. உபதேசத்திற்கு அதுதான் அஸ்திபாரம். அதிலிருந்து தான் போதகர்கள் உபதேசிக்கிறார்கள். அதிலிருந்து தான் வேத பண்டிதர்கள் உபதேசிக்கிறார்கள். அது கடிந்து கொள்ளுதலுக்கும், இதுதான் கடிந்து கொள்ளுகிறதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. வேத வசனங்களை எடுத்து சொல்லிதான் மக்களை கடிந்து கொள்ள முடியுமே தவிர நம்முடைய சொந்த வார்த்தைகளால் யாரையும் ஒன்றும் சொல்ல முடியாது. சீர்திருத்துவது, ஒருவரை சீரடைய செய்வது இந்த வசனங்கள். நீதியை படிப்பிக்குதலுக்கும், இதுதான் நீதி, இதுதான் நியாயம், இதுதான் செம்மையானது என்று படிப்பிக்குதலுக்கும் இது பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறதாமேன். பிரயோஜனமுள்ள வசனங்கள். ஆண்டவர் சொல்றார், பிரயோஜனமானவைகளை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆமென். அல்லேலூயா.
பிரயோஜனத்தை உண்டாக்குகிற தேவன். பிரயோஜனத்தை தருவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அவையில் தேவனுடைய மனுஷன் தேறினவனாக எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனா அவனை மாற்றுகிறது. அந்த வேத வசனங்கள் உபதேசத்தை கொடுக்கிறது, கடிந்து கொள்ளுதலை கொடுக்கிறது, சீர்திருத்தத்தை ஏற்படுத்துகிறது, நீதியை படிப்பிக்கிறது. எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறது. அதற்காக நன்றி. இதை கேட்ட மக்களை ஆசீர்வதியும். வேத வசனங்களிலே தங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்ப கிருபை கொடுத்தருளும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.